நேத்து நைட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு லஞ்ச் வேணாண்டின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஆனந்தம். ஏன்னா நாளைக்கு ரொம்ப நேரம் தூங்கலாம், சீக்கிரம் எந்திரிக்க வேணாம் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் அதிகாலை 6 மணிக்கெல்லாம் பாப்பா எழுந்துட்டா. எழுந்து என் வயிற்று மேலே உட்காந்து சீசா விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் தூங்குற மாதிரியே தெரியல. சரி இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஒரு 9:30க்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு சுமார் 9 மணி வரைக்கும் தூங்கின காரணத்தால் என் கணவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட டைம் இல்லை. அதனால் வழக்கமாக பேக் பண்ணுற லஞ்சுக்கு பதிலாக நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டையே பேக் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். ஒரு 2 நாளாக கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டீங்க லஞ்சுக்குன்னு கேட்டால், அவர் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஹனி சிக்கன், சில்லி சிக்கன் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. நான் என்னோடய ஆஃபீஸ் மெயில் கார்டில் கடைசியாக ஒரு ₹500 வச்சுருந்தேன். அது ஏதாவது ஒரு நல்ல விதமாக செலவு பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி அதுக்கான நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் என் பிளேட்டில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கட்டுன்னு கட்டிட்டேன். அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இந்த செடி ஆடு மேய்ஞ்ச மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது ஆடு பண்ண வேலை இல்லை, என் குட்டி பண்ண வேலை. இந்த செடி வாங்கின முதல் நாள்லேருந்தே இந்த செடி மேலே அவளுக்கு ஒரு கண்ணு. எப்படியோ முதல் நாள் காப்பாற்றிட்டேன். ஆனால் 2வது நாள் எல்லாத்தையும் சல்லியாக நொறுக்கிட்டா. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் டெரஸ்க்கு போயிட்டு சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இன்றைய நாள் இப்படி தான் இனிதாக அமைந்தது. நைட்டு டின்னருக்கு மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு.